அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். மீகா 7:8 பாருங்களேன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நிறைய நேரம் நம்ம பிரச்சனையை பார்த்து பேசுறதில்ல, பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? கடனை பார்த்து பேசுறதில்ல, ஆனால் கடனை பற்றி பேசிட்டு இருக்கோம். வியாதியை பார்த்து பேசுறது இல்லை, வியாதியை பற்றி நிறைய பேசுகிறோம். கவலையை பார்த்து பேசுறது இல்லை, ஆனால் கவலையை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். அதனாலே திருப்பி கவலைப்படுறோம் இல்லையா? பிரச்சனைகளை பார்த்து பேச பழகி கொள்ளுங்கள். ஏன்னா எவனாகிலும் இந்த மலையை பார்த்து என்று இயேசு சொன்னார். எனவே மலையை பார்த்து பேசினால்தான் மலை நம்மை விட்டு ஆளும். இங்கே பாருங்க, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என்ன ஒரு விசுவாச அறிக்கை, என்ன ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு அறிக்கை. எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தைரியமா உங்க ஃபெய்த்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. நீங்க விசுவாசிக்கிறத தைரியமா அறிக்கை செய்யுங்க. நிறைய நேரம் நம்ம அறிக்கை செய்கிற மாற்றம் பாருங்க, அதுதான் தெரியும்ல, அவருடைய தழுவுனால குணமாயிட்டோம்ல, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பணக்காரனா தானே இருக்கிறோம், ஐஸ்வர்யவானா தானே இருக்கிறோம், அது எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய வார்த்தைகளிலே வல்லம் இருக்கிறது. நம்ம என்ன வார்த்தைகளை சொல்லுகிறோமோ அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. எனவே விசுவாசத்தை அறிக்கை செய்கிறப்ப அந்த அறிக்கை, அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு வல்லம் இருக்குது, அது காரியங்களை உருவாக்கும். எனவே இயேசுவின் நாமத்தினாலே நான் கடனில் வாழ்வதில்லை, இயேசுவின் நாமத்தினாலே நான் குறைவில் இருப்பதில்லை, இயேசுவின் நாமத்தினாலே நான் செல்வ சீமானா இருக்கிறேன் அறிக்கை செய்கிறப்ப அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆமென். அப்போ இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம்னா, இதுதான் என் லைஃப்ன்றோம். பிரச்சனையை பார்த்து சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம்? கடனே இனி உனக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை, வியாதியே இனி என் வாழ்க்கையில் உனக்கு இடமே இல்லை, பொருளாதார நஷ்டமே இனி உனக்கு என் லைஃப்பில் இடமே இல்லை. நம்ம பிரச்சனையை பார்த்து பேசுகிறப்ப ரெண்டு நடக்குது. ஒன்று, பிசாசு கேட்டுட்டு இருக்கிறான், பிரச்சனை கேட்டுட்டு இருக்கு. அடுத்து பரலோகமே கேட்டுட்டு இருக்கு. அவன் பிசாசு நடுங்கி தோற்று போவான், பரலோகம் உங்களுக்கு அதை வார்த்தையை கேட்டு அங்கீகரித்து உதவி செய்யும். எனவே பிரச்சனையை பார்த்து பேசுங்க. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்திருந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமென். ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, நீங்கள் எழுந்திருப்பீங்க. எழும்பி பிரகாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். அதான் அடுத்து போட்டிருக்கு, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமென். எனவே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். உங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்க, நான் ப்ரொஃபட்டிக்காக சொல்கிறேன், உங்களை பார்த்து இன்னைக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் வாயடைச்சு போகும் வண்ணம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்தது. கர்த்தர் உங்கள் வெளிச்சமாக இருக்கிறார், உங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நீங்க உயர எழும்ப போறீங்க, உயர பறக்க போறீங்க. உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறபடியால் உன்னதமானவர் உயர்ந்த இடங்களிலே உங்களை வைக்க போகிறார். நீங்கள் உயர பறக்க போகிறீங்க. இதுவரை இல்லாத அளவு உயர்வு இனி வரப்போகிறது. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டவன் எல்லாம் துக்கப்பட போறான். அவன் கர்த்தர் உங்களை அப்படியாக உயர்த்த போறார். இவன் எப்படி இது நடந்துச்சு, இவன் ஒண்ணுமெல்லாம் போயிடும் நினைச்சோமே, அவங்க அப்படியே யோசிக்க போறாங்க. கர்த்தர் அப்படியாக வைக்க போகிறார். அவன் சிலர் பொறாமை கொள்ளும் வண்ணம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எனவே விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. உங்க ஃபெய்த்தை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல ஹீலிங் இருக்கிறது, அதுல விக்ட்ரி இருக்குது, அதுல உங்களுக்கு தேவை எல்லாமே இருக்குங்க. ஃபெய்த்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாச அறிக்கையை விட்டுறாதீங்க. பிரச்சனையை பார்த்து பேசுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்க பட்சத்தில் இருக்கிறாரு, உங்களுக்காக இருக்கிறாரு. முழு பரலோகமும் உங்களுக்காக கிரியை செய்கிறது. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சூழ்நிலை மாறும். உயர எழும்பி உயர பரப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.